ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்தியான ராகி சிமிலி. கால்சியம், அயன், புரோட்டீன்னு இதில் இருக்க சத்துக்களுக்கு அளவே இல்லை. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முதல்ல ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் வேர்க்கடலையை நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையும் அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா வேர்க்கடலையோட மேல் பகுதி சட்டுன்னு கருகிடும். ஆனால் உள்ளே சரியாக வறுபட்டு வந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கும். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளு லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எள்ளு ஆப்ஷன் தான். ஆனால் எள்ளு சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால எள்ளு சேர்க்குறோம். உங்களுக்கு வேண்டாம்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். லேசாக செவந்து வந்ததும் இப்போ நாம் இதையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடைக்கு பிசைகிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா சாதாரண பச்சை தண்ணியே போதும், சுடு தண்ணிலாம் தேவையில்லை. இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அடை தட்டுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் நமக்கு அடை தட்டும்போது சரியாக தட்ட வராது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. நாம் எடுத்த மாவுக்கு மீடியம் சைஸில் 3 அடை தட்டலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் சேர்த்து கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக தட்ட வரும். ரொம்ப மெலிசாக தட்டாமல் கொஞ்சம் தடிமனாகவே தட்டி எடுத்துக்கங்க. அடுத்து நாம் தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு வேக விடுங்க. இல்லைன்னா வெளியே நிறமாயிடும், உள்ள மாவு சரியாக வேகாது. 2 பக்கமும் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு நிறம் மாறி வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் அடையாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அடை கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் வறுத்து வச்ச வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாம் வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நொரப்பாகவே ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் சுட்டு வச்ச வடைகளை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அரைச்சது சேர்த்தாச்சு. இப்போ தேவைப்பட்டால் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா வெல்லமும் வேர்க்கடலையும் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இல்லைனா கையாலேயே லேசாக அழுத்தி பிசைஞ்சு எடுத்தாலும் நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலந்து வந்ததும் லேசாக அழுத்தி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. இதை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கால்சியம், அயன் பிரச்சனைலாம் இருந்தால் ஓடியே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.